நம்மளுடைய உணர்வு தெரியாது. இப்போ போலீஸ் இருக்காங்களா? நம்மளுடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அலங்கநல்லூர் வாடிவாசல் திறக்கணும். அப்போ அனைவரும் வீட்டு வாசல் செல்றோம், அனைவரும் தங்களுடைய உணர்வு வெளிப்படுத்துகிறார்கள். இதன் அடிப்படையில தான் நம்ம அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்தணும், வாடிவாசல் திறக்கணும்னு தான் இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அவசர சட்டம் என்ன, டெம்பரரி சட்டம் இல்ல, நிரந்தரமாக நம்ம நடத்தலாம். அவசர சட்டம் ஏன் வந்துருச்சுன்னா, அவசரம் உடனடியாக நடத்தணும். என்டையர் நம்ம மதுரை மாவட்டம் மட்டுமே இல்ல, அலங்கநல்லூர் மட்டுமே இல்ல, நம்ம மாவட்டத்துல அவனியாபுரம், பாலமேடு, அலங்கநல்லூர் உள்ளிட்ட ஊர்கள்ல எவ்ரி இயர் நம்ம நடத்திட்டு வந்துட்டோம். அங்க உடனடியாக நடத்தணும்னு தான் மக்களுடைய உணர்வு. அந்த உணர்வு நம்ம மாவட்டம் மட்டுமே இல்லாமல் மாநிலம் கம்ப்ளீட்டா அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உடனடியாக நடத்துவதற்காக இந்த அவசர சட்டமே தவிர நிரந்தரமா நம்ம நடத்துறதுக்கு அரசு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டே இருக்கிறது. இதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு நம்ம இங்க நடத்துவதாக வச்சிருக்கிறோம். இங்க அனைத்து இளைஞர்கள் நல்ல வழியாக வேணும் ஜல்லிக்கட்டு வேணும் நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு வேணும். இது ரெண்டு உணர்வுகள் சொல்லியிருக்கிறார்கள். நிரந்தரமா கண்டிப்பாக உண்டு. நம்மளுடைய அரசு தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தெளிவாக எல்லாருக்கும் நம்மளுடைய பிரஸ் மீட் மூலியமாக சொல்லியிருக்கிறார்கள். இங்க இன்று ஜல்லிக்கட்டு நடத்துவது மட்டுமே இல்ல, நிரந்தரமா ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக நம்ம ஸ்டெப்ஸ் ஏற்கனவே அரசு எடுத்துட்டே இருக்கிறது. இதன் அடிப்படையில நம்ம இருக்கிற இளைஞர்கள் மக்கள் அனைவரும் போராடுறது உடனடியாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால்தான் நம்ம இன்று இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது. உடனடியாக இல்லைன்னா நம்ம மெதுவாக நம்ம சட்டம் கொண்டு வரலாம். ஆனாலும் நம்ம மக்கள் உடனடியாக ஜல்லிக்கட்டு பார்க்கணும். அலங்கநல்லூர்ல வாடிவாசல் இமீடியட்டா திறக்கணும். அந்த திறந்தது நம்ம தமிழகத்தில் இருக்கிற அனைவரும் பார்க்கணும். அந்த நோக்கத்தோட தான் இந்த உடனடி சட்டம் நம்ம அரசு கொண்டு வரப்பட்டது. இன்று நம்மளுடைய தமிழகத்தை அனைத்து நம்ம அலங்கநல்லூர் நோக்கி பார்வையிட்டு இருக்கிறார்கள். அரசனுடைய ஆணை கிடுங்க மாவட்ட நிர்வாகம் அனைத்து ஏற்பாடுகள். மழை கொட்டிட்டே இருக்கு, நீங்க மழையில தான் உட்கார்ட்டீங்க. மழையில இருந்து நம்மளுடைய ஜல்லிக்கட்டு நடத்தணும் நோக்கத்தோட தான் இங்க இருக்கிற அனைத்து இளைஞர்கள் அமைந்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக அரசு தயார் நிலையில் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் அனைத்து ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறது. இது நம்ம ஊரு, தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பார்த்துட்டே இருக்கிறார்கள். இந்த ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு அனைவருடைய உணர்வு. அந்த உணர்வு இங்க இருக்கிற அனைத்து இளைஞர்களும் இந்த ஊர் மக்கள் அனைவரும் கண்டிப்பாக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் தான் என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.